சேயோன், மாயோன், வேந்தன், வருணன், கொற்றவை. பண்டைய காலங்களில் ஐவகை நிலங்களையும் தனித்தனியாக ஐவகை தெய்வங்களாக குறிப்பிட்டு வணங்கிட்டு இருந்தாங்க. இப்போ முருகனுக்கு சேயோன் அப்படிங்கிற பேர். சேயோன், சேவடி, இதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா சேவடின்னு பிரிச்சிங்கன்னா செம்மை கூட்டல் அடின்னு வரும். சேவடிங்கிறதுக்கு செம்மை பொருந்திய அடி, அவனுடைய சிவந்த பாதங்கள் அப்படின்னும் தமிழில் ஒரு அர்த்தம் இருக்குது. சிகப்பு அப்படிங்கிறத குறிக்கும். அந்த சிகப்புமே காவி அப்படிங்கிறத எக்ஸாக்டாக குறிக்கும். அதனால தான் அந்த சிவப்பு நிறத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறங்கிட்ட தான் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னுமே சொல்லுவாங்க. ரெண்டாவது, இவர் எங்கே இருப்பார்னு கேட்டிங்கன்னா, முருகன் மலைகளுக்கு அதிபதி. அதனால தான் எல்லா மலை, குன்று இது எல்லாவற்றிலும் முருகனுடைய கோவில் இருக்கும். அப்போ மலை மற்றும் மலை சார்ந்த இடங்களுக்கு குறிஞ்சி அப்படின்னு பேர். இந்த குறிஞ்சி நிலத்துக்குரிய ஒரு கடவுள் அப்படின்னா சேயோன். அந்த சேயோன் அப்படிங்கிறவர் முருகன். அப்படியே மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தீங்கன்னா காடு ஆரம்பிக்கும், முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அடுத்து ஃபஸ்ட்டு சேயோன், அடுத்து மாயோன். மாயோன் அப்படின்னா முல்லை வன காடுகள் அப்படின்னு அர்த்தம். இதற்கு மாயோனை வணங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி பழைய மாயன் கேலண்டர்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அதுக்கெல்லாம் முன்னாடியே நாம் மாயோன் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் தான் மாயன் கேலண்டர் எல்லாமே பிற்காலத்தில் தோன்றினதான். நீங்கள் கிரேக்க நாகரிகத்துக்கு முந்தைய நாகரிகம் என்றைக்குமே தமிழ் நாகரிகம் மட்டும்தான். இதற்கு எடுத்துக்காட்டு தான் தமிழ் மொழியினுடைய வயது. நீங்கள் எந்த மொழியுடைய வயதையுமே தமிழ் மொழியினுடைய இலக்கணத்திற்கு நிகராக கூட நீங்கள் கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு சேயோன், மாயோன், அடுத்து வருணன், வேந்தன் நீங்கள் வச்சுக்கோங்க. வேந்தன் இப்போ மலை, காடு, அடுத்து வயல் வந்துருங்க. வேந்தன் அப்படின்னு ஒரு தெய்வத்தை இவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. விவசாயம் ஏன் பண்ணினாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மலையில் இருந்தவங்களும் காடில் இருந்தவங்களும் நாடோடிகளாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாடோடிகளாக வாழ்ந்துட்டு இருந்த இவங்களுக்கு இல்லை, இதுக்கு மேலே நாம் இந்த மாதிரி நாடோடிகளாக வாழ வேண்டாம், ஒரு இடத்துல தங்குவோம் அப்படின்னா இவங்க ஏன் நாடோடியாக போனாங்க அப்படின்னா, உணவை தேடி நாடோடியாக போனாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு இது வருது, இந்த உணவே நாமளே உற்பத்தி பண்ணுனா அப்படின்னு வராங்க. இந்த உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா இவங்களுக்கு தண்ணீர் தேவைப்படுது. அந்த காலத்தில் வாட்டர் ஸ்டோரேஜ் தான் மிகப்பெரிய பிரச்சனை. அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஆறு எங்கே இருக்குதோ அதற்கு பக்கத்தில் ஒரு காட்டை அழித்து வயலாக மாற்றுவோம், விவசாயம் நாமளே பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு நாகரிக வளர்ச்சிக்கு அவங்க வராங்க. அதனால் ஒரு வருணன் என்றால் மலை, மலை என்றால் நீர், அது ஆறு. ஒரு ஆற்றுக்கும் பக்கத்தில் நெய்தல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த நெய்தல் நிலத்துக்கும் பக்கத்தில் இவங்க ஒரு வயல் நிலத்தை உருவாக்குறாங்க. காட்டை அழித்து வயல் நிலத்தை உருவாக்குறாங்க. அங்கே வெள்ளாமல் பண்ணுறாங்க. விவசாயம் பண்ணி உணவுப் பொருளை இவங்களே உற்பத்தி பண்ணி ஓடுன்னு ஓடிட்டு இருந்தாங்களே நாடோடியா, அந்த ஓட்டத்தை நிறுத்தி இன்றைக்கு ஒரு குடி அப்படின்னு சொல்லிட்டு மருதமில் தான் ஒரு இடத்துக்கு சொந்தக்காரனாகவே மாறுறாங்க. அது வரைக்கும் இப்போ எப்படி யானைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இங்கே இருக்கும், நாளைக்கு 250 கிலோமீட்டர் தள்ளி அங்கே இருக்கும், அடுத்த நாள் அதிலிருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். நிரந்தரமான இடமே யானைகளுக்கு கிடையாது. இப்படி தான் மனுஷனும் இருந்தான். இது மாறுச்சு. அப்புறம் தெய்வங்கள் மாறினாங்க. அதன் பிறகு இந்த மருதம் வந்ததுக்கு அப்புறம்தான், வேந்தனை வழிபாடு பண்ணினதுக்கு அப்புறம்தான் இவங்க ஒரு பர்மனண்ட் லைஃப் ஸ்டைலுக்கு வந்தாங்க. இந்த வேந்தன் கடவுளுக்கு பிறகுதான் மனிதர்களிருந்து ஒருத்தன் வேந்தனாகவே மாறினான். அது வரைக்கும் வேந்தன் அப்படின்னா கடவுள் அப்படின்னு தான் பொருள். கோயில் அப்படிங்கிற வார்த்தைக்கு கோ என்றால் அரசன் அப்படின்னு அர்த்தம். இல் என்றால் இல்லம், அவன் வாழ்கின்ற இடம், அரசன் வாழ்கின்ற இடம், அதான் கோயில். அந்த தெய்வத்தினுடைய பேர் தான் பின்னாடி யார் மக்களை ஆட்சி செய்கிறானோ அவனுக்கு வேந்தன் அப்படின்னு பேர் வச்சாங்க. வேந்தன் கடவுளை வழிபட்டு இருந்த மக்கள் தங்கள் மக்களிலிருந்து ஒரு பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து தன்னை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்பையும் அதிகாரத்தையும் அந்த மனிதன் கையில் கொடுத்தாங்க. இதுதான் வேந்தனுடைய மன்னர் ஆட்சி காலங்கள். அந்த மன்னர் ஆட்சியிலிருந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சவங்க தான் நாம் இன்றைக்கி அரசியல்வாதி கையில் அரசியல் ஒப்படைச்சு இப்போ இன்றைக்கி நமக்கு இப்படி இருக்கும். இந்த எல்லா நிலங்களும் பயன்படுத்தப்பட்டது. அடுத்து ஒன்று ஐவகை நிலங்கள்லேயே பெண்டிங் இருக்குது. பாலை, மணல் சார்ந்த இடம், அதில் நீங்கள் விவசாயமெல்லாம் பண்ண முடியாது, அதில் தண்ணி பற்றாக்குறை, அங்கே நீங்கள் வாழ்வதற்கு தகுதியற்ற ஒரு இடம். அந்த இடத்துலையும் ஒரு தெய்வம் வேணும் அப்படின்னு சொல்லி கொற்றவை அப்படின்னு சொல்லி ஒரு பெண் தெய்வத்தை அங்கே வைக்கிறாங்க. இந்த கொற்றவை தெய்வம் சக்தி மிக்க கடவுள். பாலைவனம் அப்படின்னா, பாலைவனம்னு சொல்கிறோம் இல்லையா,
தமிழ் இலக்கணப்படி பாலைவனம்னு சொல்லக்கூடாது. அப்படி ஒரு வார்த்தை கிடையாது, அது தப்பு. ஏன்னா பாலை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லாத இடம். அது ஒன்றும் இல்லாத காஞ்சு போனது வனமாக மாறாது. பாலை எப்படி வனமாக மாறும்? வனம் என்றால் காடு. அப்போ பாலை ஒரு காடாக மாறவே மாறாது. அதனால் பாலை வனம்ங்கிற ஒரு வேர்டு, ஒரு வார்த்தை தமிழில் இல்லை. பாலை, அவ்வளோதான். அதற்கு ஒரு கடவுள் கொற்றவை. இப்படி 5 வகை கடவுள்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் கிட்டத்தட்ட 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாக வழிபாடு செய்து கொண்டுட்டு இருந்தாங்க. அதன் பிறகு தான் அதிலிருந்து இதற்கு முன்னாடியும் ஒரு தெய்வம் இருந்துச்சா, ஒரு வழிபாடு இருந்துச்சான்னு கேட்டால் ஆசீவகம் அப்படின்னு சொல்லியிருந்தையா, இந்த ஆசீவகம், அதுக்கப்புறம் இந்த 5 தெய்வங்கள், இதிலிருந்து பிரிஞ்சு போனதான் சின் தெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சின் தெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்குறேன். இதே கலாச்சாரம் இங்கிருந்து அப்படியே ஜப்பானுக்கு போச்சு. அந்த ஜப்பானில் இருந்த அந்த மதத்திற்கு பேர் சின் தெய்வ வழிபாடு. கேளக்கர் சித்த நமோ நமக.